இன்று தண்ணீருக்கு மாநாடு. தண்ணீருக்கு என்ன வாக்கா இருக்கு? தண்ணீர்கிட்ட என் வாக்கு இல்ல, எங்க எல்லாருடைய வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் தண்ணீருக்கு மாநாடு. நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை. நான் என் தம்பி தங்கைகள்கிட்ட சொன்னேன், நான் போட்டி அவருக்கும் அம்மை, அவருக்கும் அம்மை அப்படின்னு. எங்களுக்கு நோ காம்படிஷன் இன் த வேர்ல்டு. யாருமே எங்களுக்கு இந்த உலகத்துல போட்டி இல்லை. நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு அருகில் வரவே இவர்களுக்கு இன்னும் 600 ஆண்டுகளுக்கு மேலாகும். நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த பேரினத்தின் மக்கள். இங்கே பார்த்தீர்கள், அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் பரம்பரையில் வந்தவர்கள். இதுவரை எப்படி இந்த கோயிலை கட்டினான் என்று எவனாலும் கண்டுணர முடியாத அளவிற்கு உலகத்தின் முதல் அதிசயத்தை கட்டி எழுப்புவேன். என் பாட்டன் அருண்மொழி சோழன் 60,000 யானைகள். அந்த யானைகளுக்கு உணவு, அதை பராமரிக்க பாகன், அந்த யானைகளின் மீது நின்று போர் செய்ய போர் வீரர்கள், அவர்களுக்கு உணவு பயிற்சி. இந்த 60,000 யானைகளையும் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றிருக்கான் என் பாட்டன் அரசேந்திரன். சண்டையே போட கிடையாது. ஒரு இடத்துல 60,000 யானைய வரிசையா நிக்க வச்சு 60,000 யானை மேலையும் ஏறி வாளும் வேலையந்தி நின்னா குதிரைப்படையில நிக்கிறவன் என்ன நினைப்பான் பாருங்க. கற்பனை செஞ்சு பாருங்க. 60,000 யானை அப்படி அப்படி தட்டுன உடனே முன்னங்கால தூக்கி அப்படி தும்பிக்கைய தூக்கி பிளிர்னா எல்லா பயிலும் கீழே போட்டு கறி, அரசேந்திரா எங்களை விட்டு. அவன் போர்லாம் செய்ய வேண்டிய, யானை ஏறி மிதிச்சே பூரா பயிலையும் நசுக்கி கொண்டிருக்கும். பல பேர் பயந்து காலில் விழுந்து வணங்கினவன் தான். அப்பேற்பட்ட வீர பரம்பரையில வந்தவங்க. நாங்கள் இந்த நிலத்திலே இருந்த ஐயா மாண்புமிக்க கருணாநிதி அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. என் இனத்தின் பரம்பரை வீரத்தை தன்னுடைய மரபணுவில் கொண்டு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது, உயிரிலும் மேலானது நமது உரிமை. போராடினாலும் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. அதனால் போராடி சாவோம் என்று அடிமை தமிழினத்தின் உரிமைக்காக களத்திலே பாய்ந்த மான மறவன், வீர புலிமறவன், விடுதலை புலி பிரபாகரனுடைய உடன் பிறந்த தம்பி தங்கைகளும் பிள்ளைகளும் நாங்கள். இந்த இனத்தில் பிறந்த ஒருவன்தான். நான் விழுந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் எங்கள் முன்னவன், எங்கள் தலைவன் பிரபாகரன் என்கிற பெரும் வீரன். அவன் விரல் நீட்டிய திசையில் விரைந்து செல்கிற மக்கள் அரசியல் புரட்சி படைதான் நாம் தமிழர் கட்சி. இது என் மக்களின் வாக்குக்கானது அல்ல, வாழ்க்கைக்கானது. இது என் மக்களின் ஓட்டுக்கானது அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்கானது. அதனால் தான் சொல்லுகிறோம், எங்கள் அரசியல் வேறு, உங்கள் அரசியல் வேறு.
நீங்கள் எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் எப்படியாவது இந்த இழிநிலையில், இந்த கேவலப்பட்ட கேடுகட்ட வாழ்க்கை நிலையில் இருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். எங்களுக்கு போட்டி எவரும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.